ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் செகண்ட் எபிசோட் வந்துட்டு புரியும். இது ஒரு நல்ல குடும்ப காமெடி ட்ராமா. இந்த ட்ராமா வந்துட்டு கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் டாகி வந்துட்டு பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வீட்டுக்கே வந்திருப்பாள். இதை பார்த்து அம்மாக்கு அப்பாவுக்கு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு சரியான ஷாக்கு. ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பில் வந்துட்டு ஒரு அங்கிள் வேலை செய்வார்ல, அவர்லாம் வந்துட்டு வீட்டை விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பார். என்னடா அந்த குடும்பத்துக்கு எவனாவது சூனியம் வச்சிட்டானா, எல்லா பிள்ளைங்களும் டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று புலம்பிட்டு தான் அவர் போயிட்டு இருப்பாரு. மம்மியோட பேர் வந்துட்டு ஜங் போன், இனிமேல் நம்ம ஜங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். அவங்க வந்துட்டு இவ்வளோ பொறுமையாக உட்கார வச்சு, என்னம்மா மாப்பிள்ளை கூட ஏதாவது சண்டை போட்டியா, சும்மா சண்டை போட்டால் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே 3 பிள்ளைங்களும் வந்து கதவோட காது வச்சு வேற கேட்டுட்டு இருக்கோங்க. ஆனால் டாகி வந்துட்டு என்னதான் பொறுமையாக அவளுக்கு எடுத்து சொன்னாலுமே சொல்லிட்டு இருப்பா, இல்லை சண்டைலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அவர் மேலே கோவமும் கிடையாது, ஆனால் நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப முடிவாக வந்துட்டு அவள் சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மாக்கெல்லாம் வந்துட்டு ஹார்ட் வெளியே அத்து விழுந்துரும் போல, அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பொறுமையாக தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஜங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இவளை நான் பெத்ததுக்கு 4 பன்னி மாட்டை வந்துட்டு பெத்து போட்டா கூட எனக்கு வந்துட்டு நிம்மதியா இருந்திருக்கும் போல, இந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களும் பண்ணுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கோவத்துல கத்திட்டு இருக்கும்போது, ஏமா இருமா அவளை பேச விடு, என்ன பிரச்சனை அவ சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவ வேற வாயவே திறக்க மாட்டான். டாகி வந்துட்டு ஏதாவது வாய் திறந்து பேசினா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க போல. அவ வேற எதுவுமே சொல்லாம கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பேசி பேசி தொலை, இதுக்கு தான் உன்னை பெத்து போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அவளை. வெளியில கதவுல ஓட்டு கேட்டுட்டு இருந்த 3 பிள்ளைங்களும் வந்துட்டு அடி உழுதுடா வாடா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள வந்துட்டு இருக்கோங்க. இங்க அங்கிள்லாம் வந்துட்டு குறுக்கால வந்து அவர் 4 அடி வரை வாங்கிட்டு இருப்பாரு டாய்க்கு உள்ள வேண்டியதை. ஜங்குக்கு வந்துட்டு அவங்க புருஷன் நடுவில் வந்து விழுறாருன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனாலும் வந்துட்டு அவருக்கும் 2 அடியை வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, கடவுளே நான் வந்துட்டு ஒரு ஆர்டினரி லைஃப்பை தானே கேட்டேன், ஆனா என் பிள்ளைங்க எல்லாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கத்தி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி அழுகிறதுனால ஜங்குக்குலாம் வந்துட்டு மூச்சு விடாத மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் பையை எடுத்துட்டு வந்து இந்தம்மா இதுல மூச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது அடிக்கடி நடக்கும் போல, அதனால தான் இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நாகி வந்துட்டு டாகி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, என்னதாண்டி உனக்கு பிரச்சனை, உனக்கு ஏதாவது மரம் கல்றச்சா இல்ல பைத்தியம் ஏதாவது முத்தி போச்சா, வரியா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே இந்த மாதிரி கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு வாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவ கத்திட்டு இருப்பான். ஆனா டாகி இதெல்லாம் வந்துட்டு காதுலயே வாங்கிக்க மாட்டா. அவ பாட்டுக்கு எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்கணும், நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி படுத்துருவாளா. இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். நான் இங்கே ஒருத்தி பேசிட்டே இருக்கு, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிற, இதனால தான் வந்துட்டு அவன் வீட்டை விட்டு துரத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசும்போது இவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடும். படுத்திருந்தவ எஞ்சிருந்து கத்த ஆரம்பிச்சிடுவா, என்னதாண்டி உனக்கு பிரச்சனை, ஆமா என்னமோ பண்ணிட்டான், உனக்கு என்ன வந்தது, நான் தான் வந்துட்டு முட்டாளா இருந்துட்டு போறேன், நீங்க எல்லாம் புத்திசாலியாவே இருந்துட்டு போங்க, மரியாதை இங்க ரூமை விட்டு வெளியே போறியா இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வந்துட்டு கத்திட்டு அவ பாட்டுக்கு வர படுத்துடுவா. வர எப்பவுமே டாகி வந்துட்டு யாரையுமே திட்ட மாட்டா, கரெக்டா தான் இருப்பான். ஆனா இவ்வளோ ஆவேசமா பேசுனதுமே வந்துட்டு நாய்க்கு கொஞ்சம் சாக்காயிடும். ஆனாலும் சொல்லுவா, என்னையே எடுத்து பேசுறியா, ஏஞ்சிட்டு ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று கத்தும்போது காகி தான் உள்ள வந்து அடிச்சு, ஏன்டி இவகிட்ட கத்திட்டு இருக்க, வா அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லும், பதில் நான் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்துட்டு அங்கே கூட்டிட்டு போயிடுவா வெளியே. வீட்டில் இம்புட்டு பெரிய கலவரம் போயிட்டு இருக்க, ஆனா ஓக்ஜாலாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இதுக்கு தான் பிள்ளையே பெற்றுக்கூடாதுன்றது போல, என்ன மாதிரி இருந்திருக்கணும் கல்யாணம் பண்ணாமலே அப்படின்ற மாதிரி கீஜுன் கிட்ட வந்துட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. கீஜுனும் வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி ஓசியில வேற கதை கேட்டுட்டு இருப்பான். நீ ஏன்டா சும்மா உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்க, இந்தா சாப்பிடு, எப்படியும் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிட போது, எவனும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவனும் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு வேற இருப்பான். அப்போதான் அவன் எடுத்து வச்சிருப்பான் வாயில, அதுக்குள்ள நாகி வேற அங்க வந்துடும். என்ன கலவரம் போயிட்டு இருக்கு, நீ உட்காந்து தின்னுகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு வேற விட்டுட்டு இருக்கமா. அவன் எல்லாம் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பேசிட்டே வேற வந்துட்டு இருப்பான். உங்க வீட்டுல டாகியை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா வாயாடிங்க, ஈவன் நீயும் வந்துட்டு என்ன கிளின்னு கிளிப்பேன், ஆனா அவன் ரொம்ப குவாய்ட்டா இருப்பான், ஆனா அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாயி கிட்டே கேட்கும்போது நாயி வந்துட்டு சொல்லும், எப்பா ஆல்ரெடி எனக்கு நிறைய தலைவலி இருக்குது, நீ வேற பேசி பேசி இன்னும் தலைவலி கதை, கம்முனு வா அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஓகே எனக்கு புரிஞ்சது, வாயை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு வேற வந்துட்டு இருப்பான். அவன் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு நாகி காகி கால் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கீஜோன்லாம் வந்துட்டுல சாக்கர் கேம் இருக்குல்ல இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு டிவி உட்காந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுவான். பக்கத்துல நாகி உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், கம்முனு குறைச்சுவே அப்படின்னு சொல்லும்போது அவன் பாட்டுக்கு சவுண்டா உட்காந்து கேட்டுட்டு இருப்பானா. இவளுக்கோ வந்துடும், என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், இங்க இவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு, அங்க என்னடா உட்காந்து தின்னுட்டு இருக்க, வந்த உடனே டிவி பார்த்துட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு என் ஃபேமிலி மேல அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவா. அடியே இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுன்ற, டாகியோட புருஷன் காலில் போய் விழுந்து அவளை சேர்த்து வைக்கணும்ன்றியா இல்லைன்னா விழுந்து வந்து சாமி கும்பிடணுன்றியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்றியா, நீ உட்காந்து அங்கே தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற கத்த ஆரம்பிச்சிடுவான். இவன் இந்த மாதிரி பேசினதும் நாகிக்கு வேற இன்னும் கோவம் ஆயிடும். நீ காலைல லேட்டா வந்தல, கல்யாணத்துக்கு வந்துட்டு வர தெரியாதா, குரூப் போட்டோக்கு மட்டும் ஆட்டிட்டு 2 பேரும் வரீங்க, உங்க ஆத்தா வந்துட்டு சரியான மெயினா மினிக்கா இருக்கா, அவ தான் என்ன கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா
அம்மாவை பிடிச்ச வேற அவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கீஜுனுக்கே வந்துட்டு புரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் அவ சைக்கோ மோட்ல இருக்கா, இப்ப நம்ம குறுக்க பேசினோம்னா நம்ம வாயை பிச்சு கையில கொடுத்துருவா, அதனால கம்முன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு சண்டே முடிச்சுக்கலாம், உனக்கு என்ன நான் டிவி பார்க்க கூடாது, இந்த ரிமோட்டை வேணா எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி ரிமோட்டை கையில கொடுக்கும்போது அவ வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா கொண்டா ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு அவ பாட்டுக்கு ஒரு ரூம்குள்ள போயிட்டு இருப்பா. அவ வந்துட்டு வாங்க மாட்டா அப்படின்ற நினைப்புல தான் கொடுத்துருப்பான். ஆனா அவ புடிங்கிட்டு போனதை பார்த்தா ஆத்தாடி இன்னும் குடும்பமே ராட்சசி குடும்பமா இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து அவன் புலம்பிட்டு இருப்பான். ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டென்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணும்போது ஓ அதுவா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வெளியே இவன் உட்காந்து டிவி இல்லைன்னா என்ன நான் போன்ல பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல உட்காந்து அந்த கேமை பார்த்துட்டு இருப்பான். ஆனா நாகி வெளியே வர சவுண்ட் கேட்டதுமே போனை வந்துட்டு தலகாணி கடியில மதிச்சு வச்சிருப்பான். ஆத்தாடி வந்துட்டா கடிச்சு வச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டு அவனை வந்து குளிக்க சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவன் வந்துட்டு குளிக்கிறது கூட உன் பெர்மிஷன் கேட்டு தான் நான் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அதுக்கு இவன் வந்துட்டு சொல்லுவா, சரி நீ குளிக்கவே தேவையில்ல சட்டை கழட்டு நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு புரிஞ்சு போயிடும் இவன் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் அதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏன் ரெடியா இல்லை அப்படின்னும் போது இல்ல மைண்ட் லெவல்ல நான் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன், இப்பதான் நான் சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சண்டைக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இல்ல இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு வேற ஒரே ஓட்டமா போயிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை அடிச்சிட்டு வேற இருந்திருப்பான். இவ போயிட்டு கத்துன்னு கத்திட்டு இருப்பான், ஒழுங்கா இப்ப கதவை திறக்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டே வேற வச்சுட்டு இருப்பான். இப்ப கதவை திறக்கறியா இல்லைன்னா அடிச்சு உடைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து மிதிச்சிட்டு இருப்பால, நீ அடிச்சு உடைச்சாலும் பரவாயில்ல நான் கதவை மட்டும் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு பூட்டி வச்சுட்டு கம்முன்னு போய் படுத்துருவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டாகிக்கு வரதட்சணையா கொடுத்த பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருப்பான். இதை பார்த்த அந்த ஜூன் வந்துட்டு என்ன இவன் இப்படி அனுப்பி வச்சிருக்கான், அப்போ உண்மையாவே வந்துட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்து காகி வேற அவனை பிடிச்சி நுள்ளி விட்டுட்டு இருக்கான். ஏண்டி கில்ற எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும் போது இல்ல அவன் வந்துட்டு சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது டாகில அவ பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான். இங்க 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க, வரதட்சணைக்கு அனுப்பிவிட்ட பொருள்லாம் திருப்பி வந்திருக்கும், அதெல்லாம் அவ கண்டுக்காம அவ பாட்டுக்கு வேலைக்கு வேற கிளம்பி போயிட்டு இருப்பாளா. ஜூனும் காகி வந்துட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அவங்க அம்மா உடனே இல்ல நீ வேலைக்கும் போக தேவையில்ல ஒன்னும் போக தேவையில்ல வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தரத்தரன்னு வேற வீட்டுக்கு எடுத்து போட்டு கீழே போட்டு சம்மாடி அடிப்பாங்க. வேலைக்கு போயிட்டு உன் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் கொட்டடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அவ வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா, யாரும் வந்துட்டு என் லைஃப்பை பத்தி கவலையே பட மாட்டாங்க சரியா, நீங்க தான் வந்துட்டு ரொம்ப அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரும் அடுத்த வேலையை பாக்குறதுக்கு போயிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சொந்தக்காரங்களுக்குலாம் என்ன என்னடி பதில் சொல்லுவேன், நேத்தண்டி கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிடாங்க அதுக்குள்ள கல்யாணம் ரத்துன்னு சொன்னா நம்மளை பத்தி கேவலமா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கோவம் வந்துட்டு இருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகுறத பார்த்தோன்னே ஜூனும் காகியும் வந்துட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி வர கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு ஏதாவது ஆயிடப்போகுது அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து சொல்லுவாங்க வந்ததே உங்க 2 பேரால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை வரை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி வீட்டில் வந்து உட்காந்து பார்த்தோன்னே தான் அவளும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா வந்துட்டு அவளை ரூமை விட்டு வெளியே போகாத மாதிரி நீங்க பாத்துக்கலன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது ஜூன்லாம் வந்துட்டு அது எப்படிமா நாங்க பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது காகில வந்துட்டு நாங்க பாத்துக்கிறோமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கோம். ஜூன்லாம் வந்துட்டு காகிய ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான், என்ன எதுக்கு எடுத்தாலும் இவ காலில் விழுந்துடுறா அப்படின்ற மாதிரி வேற பார்த்துட்டு இருப்பான். அடுத்த ஹாஸ்பிட்டல்ல கீஜூனை தான் காட்டுவாங்க. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நேற்று நைட்டு வந்து சாக்கர் கேம் பார்க்குறது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் வந்துட்டு நேற்று நைட்டு எப்போ மிஸ் பண்ண மேட்ச் எப்படி திறமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாவுன்னு பேசிட்டு வரும்போது ஆப்போசிட்லேயே வந்துட்டு நாகி வந்துட்டு இருக்கோம். நாகியை பார்த்தோன்னே அவன் ஜர்க்காய் அப்படியே நின்றுவான். அவல்ல இங்கே வாடா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற நின்று வேற கூப்பிட்டுட்டு இருப்பாள். அவனும் வந்துட்டு அப்படியே நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடி வேற வந்துட்டு இருப்பான். ஒரு ரூம்ல போயிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஈவினிங் வந்துட்டு கிளினிக் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன கிளினிக் என்ன அது அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பானா, அதாவது ஃபெர்டிலிட்டி கிளினிக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் இப்போ என்ன அவசரம் உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது நீ தான் தொட்டாவே பயப்படுறியப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாவ. அது அப்படி கிடையாது, நேற்று நமக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்ததுல அதனால தான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை, உங்க ஆத்தா வேற அவங்ககிட்ட குழந்தை கேட்டாங்கல்ல ஒழுங்கா ஃபெர்டிலிட்டி கிளினிக் வந்துட்டு சேரு இத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அடுத்து ஜங் வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட வீட்டு வாசல்ல தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அவனுக்கு கால் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டான், இந்த மாதிரி பெல் அடிச்சாலும் திறக்கவும் மாட்டான் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. போறவங்க எல்லாம் வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களே எங்க வீட்டுல ஜூன்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தங்கச்சிக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனா வந்து நான் இப்படி இருக்க சரியே கிடையாது, ஒழுங்கா வந்துட்டு எல்லா விஷயங்களையும் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆவேசமா பேசும்போது டாகி அவனை பக்கத்துல உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கோம், இங்க பாருப்பா அவசரப்பட்டு பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாகிக்கு சப்போர்ட்டா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஏன் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மம்மி இல்ல நான் அவளோட சேர்த்து நம்ம 2 பேரையும் சேர்த்து வீட்டை விட்டு தொத்திடுவாங்கண்ணா, அதுக்கப்புறம் பூவாக்கெல்லாம் பிச்சை தான் எடுக்கணும், கம்முன்னு உட்காரு சரியா, இப்போ அவசரப்படுற நேரம் கிடையாது, என்ன பிரச்சனைன்னு பொறுமையா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதுக்கான முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு இருப்பா. அடுத்து ஜங்கும் வந்துட்டு அவன் வீட்டு வாசல்லே ரொம்ப நேரமா உட்காந்து பார்த்துட்டு அவன் வரலன்னதும் கடுப்பாயிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த ஆப்போசிட் கடை இருக்கோம்ல அந்த 2 லேடியும்
தாகியும் வேற ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஒரு சடன் பிரேக்க போட்டு அப்படியே யூட்டன் அடிச்சிட்டு இருப்பாங்களா. ஆனா அவளுங்க பார்த்துருவாளுங்க. மேடம் மேடம் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி ஒரு மருமகனை பிடிச்சிருக்கீங்க, எங்களுக்கு ட்ரீட் கேட்டோம், நீங்க வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சரி வந்து தொலைங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துட்டு அவங்க 2 பேரையும் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. அவளுங்க 2 பேருமே வந்துட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு வேற ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான மீட்டை தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதோட காஸ்ட்டை பார்த்த உடனே ஜங்குக்குலாம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வேற வந்து போயிடும். அவளுங்க தின்னது மட்டும் இல்லாம பார்சல் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வேற ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை வேற ஜங்க் கிட்ட சொல்லும்போது எதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னொரு பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, நல்ல மருமகன் கிடைச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கெல்லாம் வந்துட்டு சரியான கடுப்பா தான் இருந்துட்டு இருக்கும். மனசுக்குள்ளே வந்துட்டு இல்லாத மருமகனுக்கு பொல்லாத ட்ரீட் கொடுக்குற ஒரே ஆளு நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி வேற தள்ளிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே. அடுத்த வீட்டுல வந்துட்டு 3 பிள்ளைங்களும் ரவுண்டு கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அம்மா வந்துட்டு டாகிக்கு சாப்பாடு கொடுக்காதுன்னுலாம் சொல்லல, அதனால சமைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இரு இன்னொரு ஃப்ரைட் சிக்கன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காகி வேற உள்ள ஓடிட்டு இருக்குமா. அந்த டைம் பார்த்து இந்த ஜூனுக்கு வந்துட்டு அவன் ஒய்ஃப் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல வந்துட்டு நிலைமை எல்லாம் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருப்பாங்களா. இவனும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நார்மலா ஆயிட்டு இருக்கான், ஆனா என்ன விஷயம்னு தான் தெரியல, அவ சொல்ல மாட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வர சவுண்ட் வந்துட்டு இவனுக்கு கேட்டுட்டு இருக்கும். உடனடியா போனை கட் பண்ணிட்டு டாகி வேற எட்டி உதச்சு உருட்டி வேற ரூம்குள்ள அனுப்பி விட்டுட்டு இருப்பான். அடியே உன்னால் நாங்க 2 பேரும் தெருவுக்குள்ள போயிடுவோம், மரியாதை ரூம்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்துட்டு உள்ள வந்துடுவாங்க. ஆனா அவங்க வந்ததுமே சோத்து சட்டையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. 3 ஸ்பூன் இருக்கிறத பார்த்தோன்னே 3 பேரும் உட்காந்து கூடி உட்காந்து கும்மி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. டே அண்ணா அதை போய் எடுத்து தூக்கி தூர போடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஸ்பூனை வந்துட்டு எடுத்து போடுவானா, எங்க கொண்டையில இருக்க மண்டையை மறைச்சு எதுக்கு, அதான் பார்த்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆனா அவங்க பெருசா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இது ஜூன் இல்ல, அவங்கள மோப்பம் முடிச்சுட்டு என்னம்மா கறி கடைக்கு எதுவும் போயிட்டு வந்தியா என்ன, மீட் சாப்பிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி டாகியை வந்து சாப்பிட சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. வேற இவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். அவன் மேல அவ்வளோ கோவமா இருக்காங்க, ஆனா அவளை சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் மம்மி பாசமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லா விஷயங்களையும் டாகியும் உள்ள இருந்து கவனிச்சுட்டே தான் இருப்பா. அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே வலிக்கும் இந்த மாதிரி ஹர்ட் ஆகுறதெல்லாம். ஆனா என்ன பண்றது, அவங்களே ஹீல் பண்ணி தானே ஆகணும், அதுக்காக அவ ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாகியை தான் காட்டுவாங்க. அவ ஒர்க் முடிஞ்சதும் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல தான் போய் உட்காந்துட்டு இருப்பாளா. அவ சொன்ன டைமை விட இன்னும் கீஜுன் வந்துட்டு வராம இருப்பான். இவன் ஏன் இன்னும் வராம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா இங்க கீஜுன் தான் காட்டுவாங்க. அவன் வந்துட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அங்க வரதுக்காக தான் கார்ல ஏறதுக்கு போவான். அப்பதான் வந்துட்டு ஒருத்தங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்க அம்மா வந்து இங்க குளிச்சுட்டு கிடக்குறாங்க, அதனால நீங்க வந்து ஒழுங்கா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதனால வேற வழியே இல்லாம ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போறதுக்கு பதிலா அவங்க அம்மாவுக்கு போறதுக்காக போயிருப்பான். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தான் அடிக்கடி எங்கேயாவது குடிச்சிட்டு போய் விழுந்து கிடப்பாங்க போல. அவங்கள தூக்கிட்டு வரதான் இவனோட வேலையா இருக்கும் போல. அதனால செம்ம கத்திட்டு இருப்பான். ஏமா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிற, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி இருக்கிற, அவ திட்ட மாட்டலா அப்படின்னும் போது, போடா அவன் பொண்டாட்டி திட்டினா இங்க இருந்து வெளியே போ, ஐயோ என் புருஷன் இருந்தா நான் இந்த மாதிரிலாம் இவங்கிட்ட திட்டு வாங்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு வேற ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவனும் அவசரப்பட்டுட்டு போய் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு வரும்போது வராத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காலால வர எட்டி வச்சிட்டு இருப்பாங்களா. நான் போய் தூங்குறேன், என் புருஷன் இருந்தா நீங்க எல்லாம் என்ன இப்படி நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தரையில இருக்க அந்த தார்பாய் இருக்குல்ல அதை வச்சு மூடி தூங்குறதுக்காக வேற போயிட்டு இருப்பாங்க. அவன் எவ்வளவு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான், இது ஒன்றும் போர்வை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. போ இது பெட்டு தான், ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வேற கத்திட்டு இருப்பாங்க. அவனும் வந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல போகாது, அம்மாக்கு பயமா இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்ற மாதிரி வேற உளறிட்டே வேற இருப்பாங்க அவங்க. அடுத்த சீன்ல மிஸ்டர் யங்கும் அந்த அங்கிளும் வந்துட்டு கடையில உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அங்கிள் வந்துட்டு டாகி எப்படி இருக்கா, இந்த மாதிரி ஜங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மிஸ்டர் யங் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, உனக்கு தெரியுமா பிள்ளைங்களை நினைச்சு நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்கும்போது அந்த அங்கிள் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, என் பொண்டாட்டி செத்து போச்சு, எனக்கு வந்துட்டு குழந்தையெல்லாம் கிடையாது, அதனால என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கிறப்ப அப்படின்னு சொல்லும்போது அவரு வந்துட்டு சொல்வாரு, நம்மளோட கண்ணு முன்னாடியே நம்ம குழந்தைங்க வந்து நல்லா வாழாம கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் அவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு அவர் குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த அங்கிளும் வந்துட்டு மிஸ்டர் யங்க்கு வந்துட்டு சமாதானம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலும் அவருக்கு வந்துட்டு டாகியை நினைச்சு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு இருக்கும். அடுத்த சீன்ல கீஜுன் வந்துட்டு அவங்க அம்மாவை சமாதானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இவ வேற நடு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாளா. இவ உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவன் வேற பயந்துடுவான். வந்ததுமே வந்துட்டு அவ சண்டைய ஆரம்பிச்சிடுவா, எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவன் வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி அம்மா கால் பண்ணாங்க அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வாட்டி இது எத்தனாவது வாட்டி உங்க அம்மா கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு அவ கத்த ஆரம்பிச்சிடுவா. அதுக்கு அவனும் வந்துட்டு சொல்லுவான், இப்ப எதுக்காக இப்பெல்லாம் கத்திட்டு இருக்கிற, வர வர நீ எல்லா விஷயங்களுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு போக முடியல அப்படின்னா நாளைக்கு போகலாம், ஃபர்ஸ்ட் எதுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயமே நமக்கு தேவை கிடையாது, நம்மளால நேச்சுரலாவே குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு அவளும் வந்துட்டு சொல்லுவான், அதுக்காக நீ ஒன்றும் ட்ரை பண்ண மாதிரியே இல்லையே அப்படின்னும் போது அதுக்கு அவன் சொல்லுவான், அதுக்கு நம்ம 2 பேரும் நார்மல் ஆகணும், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தும்போது அதுக்கு அவன் சொல்லுவான், என்ன இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குழந்தை அந்த மாதிரி ஆகாம இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்ப நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற லைட்டா வாய விட்டுருவான். இதை கேட்டதும் நாகிக்கு வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். அப்ப அதை மனசுல வச்சுட்டு தான் நீ என்கிட்டவே வரமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் அதை மீன் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானம் பண்றதுக்கு வரும்போது, இல்ல நீ அப்படிதான்
மீன் பண்ண வர, இது தெரியாம நான் உன்கிட்ட வந்துட்டு நெருங்கி வந்துட்டேன். இனிமேல் இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு அங்கிருந்து அவ பாட்டுக்கு போவாளா. அவளை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். ஆனாலும் வந்துட்டு கோச்சிட்டு போயிடுவா அவ. கீஜுனுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியாது. ஐயோ ஆண்டவா, இவள் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று பயங்கரமா வேற அவன் புலம்பிட்டு இருப்பான். அடுத்த மிஸ்டர் எங்க தான் காட்டுவாங்க. அவர் வந்துட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு டாகி கிட்ட பேசுறதுக்காக அவளோட ரூம்க்கு வரும்போது அவ தூங்கிட்டு இருப்பாளா. நீ தூங்கினாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன், கேட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு என்னோட 4 பிள்ளைங்கள்ல நீ தான் ரொம்ப குவைட், ஆனா வந்து ரொம்ப புத்திசாலி தெரியுமா. நீ எந்த விஷயங்கள் பண்ணாலுமே வந்து அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுமா. நீ என்கிட்ட சொல்லனாலும் அது எனக்கு புரியும். ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால அப்பா வந்துட்டு நீ என்ன பண்ணாலுமே உனக்கு வந்துட்டு ஒரு பேக் போன் மாதிரி இருப்பேன், நீ என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ தூங்கி இருக்கவே மாட்டா. இது எல்லாத்தையும் கேட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பா வேற. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுதுட்டு இருப்பா. இந்த மாதிரி என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு அழுகையா தான் வந்துட்டு இருக்கும். தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்றது ஒரு ஓரமா இருந்தாலும் தன்னோட பொண்ணு சைட்ல வந்துட்டு ஏதோ ஒரு நியாயமான ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஆணித்தனமா நம்பிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல நாகியை தான் காட்டுவாங்க. அவ வந்துட்டு ஒரு ஸ்கேனை பார்த்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவ பிரெக்னென்ட் ஆயிருப்பா போல. ஸோ அந்த ஸ்கேனை தான் வந்துட்டு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. இப்போ வந்துட்டு அவ ஒரு விஷயங்களை வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவளோட ஹஸ்பண்ட் கீஜூன் இருக்கான்ல, இவ ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆனதுமே வந்துட்டு அந்த ஸ்கேனை வச்சு பயங்கரமா குழந்தைகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அழிச்சாட்டி எல்லாம் வந்துட்டு அவன் பண்ணியிருந்திருப்பான். அவளும் பக்கத்துல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு போதும்டா, ஏன்டா இப்படிலாம் தொலை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது என் குழந்தை நான் பேசுவேன் உனக்கு என்னடி அப்படின்ற மாதிரி அவகிட்டே வந்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருப்பான் கியூட்டா. இந்த மாதிரி 2 பேருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவன் வந்து உட்காந்து ஏதோ செமினார் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாளா. அப்போ வந்துட்டு அவன் சொல்லுவான், முன்னவாச்சும் பரவாயில்ல, நீ நிறைய ஒர்க் பண்ணலாம், இப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் உட்காந்து ஒர்க் பண்ணாத, கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம குழந்தைக்காக நீ வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவகிட்ட அட்வைஸ் பண்ணியிருப்பான். ஆனா அவன் வந்துட்டு அவன் பேச்செல்லாம் கேட்டிருக்கவே மாட்டா. இல்ல எனக்கு இந்த ஒர்க்கை முடிச்சே ஆகணும், தயவு செஞ்சு நீ போய் தூங்க, அது எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சீக்கிரம் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அவன் போயிருப்பான். நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஒரு குட்டி குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது அவ வந்துட்டு சொல்லுவா, அச்சோ பிளட் வருது அப்படின்னு சொல்லும்போது எங்கம்மா வாய்ப்பே இல்லையே உனக்கு எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகியும் வந்துட்டு கேட்கும்போது எனக்கு வரல உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை வந்து காமிச்சிட்டு இருப்பா அவ. இப்படிதான் நாகிக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள தான் வந்துட்டு அவன் யோசிச்சு இந்த மாதிரி எல்லாமே உன்னாலதான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கிஜுன் வந்துட்டு அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. அவன் அந்த மாதிரி சொல்ல வரல, வேற மாதிரி தான் சொல்ல வந்திருக்கான். அது வந்துட்டு தப்பா கன்வே ஆயிருக்கு. இப்படியே 2 பேரும் வந்துட்டு அந்த விஷயங்களை யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம கொஞ்சம் ஈகோயிஸ்டா வந்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க 2 பேரும். அடுத்த நெக்ஸ்ட் டே கீஜுன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்பவுமே நடக்காதுப்பா, தெரியாம நேத்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருமா, எப்ப பார்த்தாலும் இதையே பண்ணிட்டு இப்படியே வந்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா உன் பொண்டாட்டி ஏதாவது என்னை வச்சு சண்டை போட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாவே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு பேசி முடிச்சிடுவான். அடுத்து அவன் ரூமை விட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் குழந்தைங்கலாம் வேற இருக்குமா, அதெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கதை வந்துட்டு நம்ம நாகி பாத்துறோம். அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே பேசாம அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. வெளியே வரும்போது ஒரு 2 லவ்வர்ஸ் வேற கொஞ்சம் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்களா. இவளை பார்த்தோன்னே அவ்வளவுதான், அவன் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். ஐயோ எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே அவ சொல்ல மாட்டா. அப்படியே வெளியே வரும்போது இவங்க லவ் பண்ண டேஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் வந்துட்டு இவளோட கண்ணு முன்னாடி வர வந்துட்டு போகும். இந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான். ஆனா அந்த குழந்தை போனதுனால தான் இவங்க இப்படி இருக்காங்களா இல்ல வேற என்ன ரீசன் சொல்லிட்டு நமக்கு தெரியல, போக போக தான் தெரியும். இதே நினைச்சு அவ ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அவங்க அண்ணி வேற வந்துட்டு இருப்பாங்களா. என்னம்மா ஃபீல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல பாப்பாக்கு வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்தா அவ உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜின்னும் வந்துட்டு டாகியை பத்தி கேட்டுட்டு இருப்பா. அவ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு என்னாச்சு எதனால வந்தா அப்படின்னு சொல்லிட்டா. இவளும் வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அண்ணி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பால. கேளுமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் எங்க அண்ணாவை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்பா. எங்க அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி வீடு வாசல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை வச்சு நீங்க டைவர்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜின்னு வந்துட்டு சொல்லும், சச்சா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நானும் உங்க அண்ணாவும் வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னோட ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. உங்க அண்ணாவும் வந்துட்டு எப்பவுமே எப்படின்னா காசெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களுக்காக தானம் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களும் ரொம்ப ஈஸியாவே நம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா எப்பவுமே வந்து ஸ்டண்ட் போற இடத்துல சும்மா மூஞ்சில கையிலன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னாலும் நான் வந்துட்டு சந்தோஷமாவே இல்ல அந்த ஃபேமிலி லைஃப்ல. அவரு கஷ்டப்படுறத பார்த்து நானும் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்குள்ள வந்துட்டு அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா டிவோர்ஸ் தான் ஒரே தேர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதனால தான் வந்துட்டு இப்போ நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட லைஃப்ல நார்மலாவே வந்துட்டு என் கூட இருக்கவங்க சீக்கிரமா போயிடுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு
வந்துட்டு மோசமாவே நடந்துட்டு இருக்கோம். அதனால இப்போ நான் டிவோர்ஸ் வாங்கி தள்ளி வந்துட்டேன். அதனால நான் அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல பாரேன். இப்ப எனக்கு சண்டை போட்டு வெறுக்கிறதுக்கும் ஆள் இல்ல. அதனால நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும்போது, இவ வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து கேட்டு வச்சுப்பா. இப்ப நீ எதுக்கு திடீர்னு டிவோர்ஸ் பத்திலாம் கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஜஸ்ட் வந்து அந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுடுவா. அடுத்து நம்ம ஜங் வந்துட்டு அந்த கடைசி மாப்பிள்ளைய வந்துட்டு விடுற மாதிரி இல்ல. உங்ககிட்ட எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துருவாங்க. அவன் நல்லா கண்ணாடியெல்லாம் போட்டு நல்லா ஜோக்கர் மாதிரி வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே தன்மையா தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்துட்டு ரொம்பவே கைண்ட். ஆனாலும் வந்து சில விஷயங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா அவள வந்துட்டு மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் வந்துட்டு முறையே கிடையாது. அதனால என்ன தப்பு பண்ணான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அவன் வந்துட்டு கேட்பான். அப்ப அவ வீட்ல எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்பான். அவங்களும் வந்துட்டு எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் ஆணவமாயிடும். உடனே கால் மேல கால தூக்கி போட்டு அவ்வளவுதான் ஆணவமா பேச ஆரம்பிச்சிரும். அவங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? வீட்டுக்கு வந்ததும் எங்க அம்மா கூட கூட சரியா பேசாம அவ பாட்டுக்கு கிச்சன்ல உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. அதுவும் நீங்க உங்க வீட்ல அத்தனை பேர் இருக்கீங்களா, உங்க பொண்ணுக்கு கொஞ்சமாவது வந்துட்டு எப்படி அழகு பண்ணிக்கணும்னு கூட சொல்லியே கொடுக்க மாட்டீங்களா? டீசென்ட்டாவே பிஹேவ் பண்ற மாட்றா, அழகா இருக்க மாட்றா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்துட்டு இல்லாத பொய்யெல்லாம் வேற சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டதுமே வந்துட்டு ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து எந்திச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, எங்க ரெஸ்ட் ரூமா போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நான் வீட்டுக்கு போறேன் பண்ணாட அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. என்ன மரியாதை குறையுது அப்படின்னும் போது, ஆமாடா உன்னையெல்லாம் பண்ணாடன்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஏதாவது பொறுக்கின்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்களே, எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமா என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போனதும் இல்லாம அவளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளே பாத்திரம் விளக்க விட்டுருக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நாங்க பண்ண சொல்ல அவ தான் பண்ணா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவானா, அவ பண்ணாலும் நீ ஏன்டா பண்ண வைக்கிற, அவ எங்க டீசென்ட்டா இல்ல, எவ்வளவு அழகு தெரியுமா, என் பொண்ணு வந்து ராணி மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு அவங்க கத்துவாங்க. அவளை போய் உன்ன மாதிரி ஒரு பண்ணாடை கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட லைஃப்பை நானே கெடுத்துறேன். அதுக்காக நான் தான் கஷ்டப்படணும். அவ எதுக்காக கஷ்டப்படணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காந்துருக்கியே, பெரியவங்க முன்னாடி இப்படிதான் உட்காரணும்னு உங்க ஆத்தா உனக்கு சொல்லி கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவனை. போனா போதுன்னு உசுரோட விட்டு போறேன். இந்த மாதிரி என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், என் கண்ணை நோண்டி தெருவில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. இவனுக்கு வந்துட்டு ஒரே அசிங்கமாயிடும். காஃபி ஷாப்ல எல்லாருமே வந்துட்டு இவனை தான் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற இவனும் வந்துட்டு கண்ணாடியை போட்டு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா எல்லாருமே குறுன்னு பாக்குறத பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா வேற ஓடி போயிடுவான். ஜங் வந்துட்டு அந்த பண்ணாட சொன்ன எல்லா விஷயங்களையும் வேற நம்பிடுவாங்களா, அதனால இவ்வளோ மட்டமான ஒருத்தனுக்கு வந்துட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட லைஃபே நானே அழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி நடு ரோட்ல இருந்து அழுதுட்டு இருப்பாங்க வேற அவங்க. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இனிமேல் அடுத்தடுத்த எபிசோட்ல இந்த குடும்பத்துல என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு அப்கமிங் எபிசோட்ல வரப்போகுது. அதுக்காக நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.